வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கல 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 பள 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 மள 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 மைனர் வர்றாரு மோசா வர்றாரு ஸ்டைலா வர்றாரு தினசா வர்றாரு 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 மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலி யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலி ராமன் வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம் ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோர்த்தே வேணுமடா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கல 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 பல 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 மள 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 மைனர் வர்றாரு மோசா வர்றாரு சைலா வர்றாரு தினசா வர்றாரு 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 மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி கொளுத்துங்க. சீக்கிரம் சுத்தி போட்டுடலாம். ஏண்டி சமையலுக்கு வச்சிருக்கிற பூசணிக்காயை தூக்கிட்டு வந்து கொப்பனுக்கு திஷ்டி சுத்துறீங்களா? இதெல்லாம் நியாயமா? என்னங்க நீங்க பாவம் அவருக்கு திஷ்டி பட்டிருக்கு சுத்தி போடணும். ஏய் கொப்பனே திஷ்டி பூசணிக்கா மாதிரி இருக்கான், அவனுக்கு என்னடி திஷ்டி? மூஞ்ச பத்தியா சாம்பார்ல ஊற வச்ச வடை மாதிரி இருக்கு. இவன் மூஞ்சிக்கெல்லாம் எவன் கண்ணடி பட்டு இருக்கு போகுது? அம்மாடி இப்போதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நேத்து நான் சாப்பிடும்போது இந்த தேங்காய் தலையனும் மாங்காய் தலையனும் என்ன முறைச்சு முறைச்சு பார்த்தானுங்கம்மா. அதனாலதான் எனக்கு திருஷ்டி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது வேற ஒண்ணும் இல்ல, காட்டு பண்ணி திங்கிறத நாங்க பார்த்ததில்ல, அதான் அப்படி பார்த்தோம். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பண்ணிக்கு சமையலுக்கு வாங்கி வச்சிருந்த பூசணிக்காவை எல்லாம் எடுத்துன்னு போய் டிஷ்டி சுத்தி ஓடிக்கிற. இங்க பாரு, நம்ம குடும்பத்தை பிடிச்சிருக்கிற இந்த பீடை தீரணும்னு கொப்பனை தூக்கிட்டு போய் ரோட்ல போட்டு திஷ்டி சுத்தி ஓட. சும்மா இருங்க, இன்னைக்கு அமாவாசை. அமாவாசை என்ன பௌர்ணமி என்னடி? என்னைக்கு இருந்தாலும் உங்க அப்பா மென்டல் தான். கொஞ்சம் வாய் மூடுறீங்களா? பேச ஆரம்பிச்சா வேற யாரையும் பேச விட மாட்டீங்களே. அக்கா கொளுத்துங்க. பெட்ரோல் ஊத்தி கொப்பனையும் கொளுத்து. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, கண்ட கண்ணு, டப்சா கண்ணு, முட்டை கண்ணு, சொட்ட கண்ணு, எல்லா கண்ணும் போக. பாத்தியாடா, முழுசா வீங்கி போனவளும் மூக்கு நின்றவளும் நம்மள நொல்லையா போகணுன்றாளுங்க. நம்மள அவங்க தொல்லையா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ரோட்ல உடைக்கலாம். போங்கடி போங்க, போய் பூசணிக்காவே நடு ரோட்ல ஓடிங்க. 2 வீலர் காரன் வந்து மண்டை வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்றாங்க. ஏயா பரதேசி, மரியாதை பேசாமா? மிஸ்டர் பரதேசி, அதே கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. மிக்ஸி கிரைண்டர் வாங்கி தரேனே எங்க? கஷ்டமா இருக்கு மாப்ள. உனக்கு என்னயா கஷ்டம்? மாவாட்டுற எங்களுக்கு இல்ல கஷ்டமா இருக்குது. அது போட்டியா? 2 வீலர் வாங்கி தரேனே, அது என்னாச்சு? அதான் அப்பவே வாங்கி கொடுத்தனே. ஏய்
முன் பணம் தேவையில்லைன்னா உடனே 2 வண்டியை வாங்கி கொடுத்தேன். மாசம் டியூ கட்டணுமே கட்டினியா? பேங்க்காரன் வந்து நடு ரோட்ல வண்டியை பிடிங்கின்னு போயிட்டான். தெரியுமா உனக்கு? கஷ்டமா இருக்கு மாப்ள. கஷ்டமா இருக்குனாக்க எதுக்கு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு வெக்கம் இல்லாம திங்கிற? கஷ்டமா இருக்கு மாப்ள. ஏய், கஷ்டமா இருக்குன்னு சொல்லாதடா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஐயோ, பாத்தியா பங்காளி, தேவையில்லாம இரும்பி ஆக்ட் குடுக்குறான் பார். ஐயோ அப்பா, ஏன்பா இருமுறீங்க? என்ன பாச்சு? ஏன் இப்படி இருமுறீங்க? என்னடி ஓவர் ஆக்ஷன் பண்றீங்க? கோப்பா சாதாரணமா தான் இருமுறான். இது பாருங்க, இப்ப சாதாரண இருமல்னு விட்டா நாளைக்கு அது டிபியா மாறிடும். ஐயோ அதான். அதனால ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ண போறியா? இல்ல, மாரியம்மனுக்கு தீச்சட்டி தூக்குறதா வேண்டிக்கிட்டேன். அடி பாவிங்களா, உங்க அப்பா ஏதோ இருமி விட்டா அது கேட்டு மாரியாத்தால டிஸ்டர்ப் பண்றீங்க. இதுக்காக உங்க அப்பா என்ன தீச்சட்டி தூக்க போறானா? ஐயோ, தீச்சட்டி தூக்க போறது அப்பா இல்ல, நீங்க 2 பேரும். என்னது? உங்க அப்பனுக்கு இருமல் வந்தா நாங்க தீச்சட்டி தூக்கணுமா? அதெல்லாம் முடியாதுரே. ஐயோ, பிரார்த்தனை நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்லாதீங்க. அது தெய்வ குத்தமாயிடும். மாரியாத்தா கிட்ட விளையாடாதீங்க, அப்புறம் உங்களுக்கும் டிபி வந்து நீங்களும் ரத்தம் கக்கி செத்துருவீங்க. கேளுங்க, ஏன் இப்படி கத்துறீங்க? என்னடா மாலையை போட்டாருங்க, ஆட்ட பலி கொடுக்குற மாதிரி போட்டதுல போறானுங்களா? ஏண்டி, நீ வேண்டினதுக்காக நாங்க தீச்சட்டி தூக்கணுமா? என்னங்க பண்றது? வேண்டுதலை நிறைவேற்றலைன்னா சாமி குத்தமாயிடும். நல்லா இருக்குதே. அவன் ஒலிம்பிக்ல தங்கம் வாங்கலாமா வெள்ளி வாங்கலாமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் தீச்சட்டி தூக்குறது தீ மிதிக்கிறது மாதிரி இருந்தா நாடு எப்படி உருப்பிடும்? பங்காளி, ஒலிம்பிக்ல மட்டும் தீ மிதிக்கிற போட்டி இருந்ததுன்னு வச்சுக்கோ, நம்ம இந்தியாவுக்கு தான் மொத்த பதக்கமும். ஏய், விட்டா அவனுங்க பேசிட்டே இருப்பானுங்க. பூசாரி, அதை கொண்டாங்கயா. ஏய், எல்லாம் பயந்து வாங்கயா. சத்தம் வரக்கூடாது. பங்காளி, நெருப்புடா. போய் ஃபயர் ஃபோன் பண்ணுங்க. மாப்பிள்ளைங்களா, சத்தம் போடாதீங்க. நேர்த்தி கடனை தீக்கலனா தெய்வ குத்தம் ஆயிடும். போயா புண்ணாக்கு, தெய்வ குத்தமான என்ன ஆகும்? என்ன ஆகுமா? நாட்டுல மழையே பெய்யாது, தண்ணி பஞ்சம் தலை விரிச்சு ஆடும், விளைச்சலே இல்லாம நாடு காடாயிடும். இப்ப மட்டும் என்ன மாதம் மும்மாரி பொழிச்சுக்கிட்டா இருக்கு. நாங்க தீச்சட்டி தூக்குனா மட்டும் மழை கொட்டுனா கொட்ட போகுது. பஞ்சத்துல அழிஞ்சுக்கிட்டு இருக்குடா நாடு. பரதேசி. ஏயா, இப்ப எதுக்காக எங்களை தீச்சட்டி தூக்க வைக்கிறாங்கன்னு தெரியுமாயா உங்களுக்கு? நான் என்னத்த கண்டேன்? நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும். ஆமா, என்ன வேண்டுதல்? இவ இருக்கிறால, இவ அப்ப தீச்சட்டி தலைய இவன் இருமிட்டான்பா. இருமுனா என்ன செய்யணும்? இருமுனா இருமல் மருந்து கொடுக்கணும். கரெக்ட். அதானே ஏன் நியாயம்? ஆமா. அதை விட்டுப்புட்டு எங்களை இப்படி தீச்சட்டி தூக்க வைக்கிறாங்கய்யா. இது என்ன ஏன் நியாயம்? நியாயம் இல்லதான். ஆனா வேண்டுதல்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நிறைவேற்றி தான் ஆகணும். யோ, தலையில டாப் திறந்துற மரியாதை ஓடிவிடு. ஏண்டா டேய், செருப்பு வெளில இருக்குதுன்னு பாக்குறியா? போய் எடுத்துன்னு வந்து அடிப்பேன். போடா. டேய், சும்மா இருடா, போற போகல அதை காலில் மாட்டிட்டு போயிட போறான். ஐயோ, எதுக்கு 2 பேரும் பைத்தியக்காரதமா கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? வேண்டுதலை நிறைவேற்றல, அப்புறம் ரத்தம் கக்கி சாவிங்க. இப்படி சொல்லியா மேட்டினுக்குற. ரொம்ப அழுதுருவேன் நானு. ஐயோ, இப்ப என்ன தீச்சட்டி தூக்கணும் அவ்வளவுதானயா? எங்க 2 பேருக்கு திக்கா கிளவுஸ் கொடு. என்னையா சபாஷ், வெறுங்கையில தான் தூக்கணும். யோ, நீ மட்டும் எதுக்கா வேப்பல வச்சு தூக்கிட்டு வந்த? பூசாரிடா. சரக்கு விட்டுருக்கான்டா. அவன் கை உதறும் போதே எனக்கு டவுட் தான். டேய், நேரத்தை கடத்தாங்கடா. நீட்டுக்கடா கைய. இந்த கை எங்க அப்பா. டேய் மாரியப்பா, தூக்கி விடா அவன் கையில. தூக்கி விடா. புடிங்க. புடி. வாயாலியா மியூசிக் ஸ்டார்ட் பண்ணாங்கடா. குடும்பம் நடத்துறாளுங்களோ இல்லையோ, கொலவை போடுறதுக்கு மட்டும் நல்லா கத்து வச்சிருக்காளுங்கடா. அந்த மியூசிக். சாப்பிட வாங்க. என்னங்க, உங்களுக்கு தனியா சொல்லணுமா? சாப்பிடுவாங்களே. பாத்தியாடா, ரத்த கண்ணீர் அமராதா மாதிரி ஆக்கிட்டாளுங்க. அள்ளி கொடுத்தேனடி அலுமேலி. அலுமேலு யாரு? அது யாரும் இல்ல, சும்மா ரைமிங்க்கு சொன்னேன். சரி 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 உட்காருங்க. உட்கார்றேன். ஐயோ முடியலையப்பா. என்னடி இது உட்காருங்கன்ட்டு பேசாம இருக்கீங்க? சாப்பிட சொன்னீங்களே, இலைகளை போடலையா? உங்க 2 பேருக்கும் தான்
தீச்சட்டி தூக்கி கையில தீப்புண்ணா இருக்குல்ல கையால எடுத்து சாப்பிட முடியாதுல்ல. அதனால நீங்க ஊட்டி விட போறீங்களா? இதோட கஞ்சி வச்சிருக்கோம் குடிங்க. இந்தாங்க கொட்டிக்கிங்க. நாய்க்கு ஊத்துற கஞ்சியை நமக்கு ஊத்துறாளுங்கடா. பங்காளி, அந்த நாய்க்கு இருமல் நிக்கணும்னு தீச்சட்டி தூக்கி கையெல்லாம் வெந்து போச்சு. இப்போ அந்த நாய் எங்க பொறுக்க போயிருக்கு? ஐயோ, என்ன அது இருமல் சத்தம்? நான்தா, நீங்க குடிங்க. பரம்பரை வியாதியா இருக்கும் போல இருக்க. ஆமா, அந்த போர்வையை ஏன் அங்க போட்டு வச்சிருக்கிற? அது சும்மா ஸ்டூலு, அது மேல போர்வையை போத்தி வச்சிருக்கேன். பெரிய வள்ளல் பரம்பரை. மயிலுக்கு யாரோ ஒரு ராஜா போர்வை கொடுத்தானா, அந்த மாதிரி உங்க ஸ்டூலுக்கு போர்வை போத்தி வச்சிருக்காங்க. ஏண்டி வெறும் கஞ்சியை ஊத்தி வச்சிருக்கிறிய, தொட்டுக்கிறதுக்கு இந்த அவளை கருவாடை வறுத்து வச்சிருக்க கூடாது? தப்பு தப்பு தப்பு. என்னது கருவாடை வறுக்கிறதா? இல்லைங்க, தீச்சட்டி எடுத்திருக்கீங்கல்ல, நான்வெஜ் சாப்பிட கூடாது. ஆமா அப்படின்னு மாரியாத்தா சொன்னாலா? ஆமா, தப்பு தப்பு. சாமி பத்தி சொல்லக்கூடாது. டேய் சும்மா கஞ்சியை குடிய, எதுக்கு அவகிட்ட போய் வாய் அடிக்கிட்டு? பங்காளி, அங்க என்ன போர்வை அசையுது? அது அது காத்துல அசையுது. நீங்க குடிங்க. குடிங்க குடிங்க. என்னடா போர்வைக்குள்ள டிஃபன் பாக்ஸ் போன மாதிரி தெரியுது? அது டிஃபன் பாக்ஸ் பலகாரத்தோட போகுது. அது ஒண்ணும் இல்ல, அது உங்க மன பிராந்தி. பங்காளி, இன்னும் விஸ்கியும் அடிக்கல பிராந்தியும் அடிக்கல, நல்ல தெளிவா தான் இருக்கிறாப்பல. பங்காளி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. குச்சி எடுத்து நோண்டு. அது ஸ்டூலுங்க, ஸ்டூலு ஸ்டூலு, அது ஸ்டூலு. ஸ்டூல் தானே, நான் பார்த்ததே இல்ல, பாக்குறேன். ஐயோ, அப்பா. ஆஹா, அடங்க. பாத்தியா, போர்வுக்குள்ள படையல் போட்டுருக்காளுங்க. பாத்தி கட்டி அடிக்கிறான் பாரு. வாயில என்னடா சிக்கன் உர்றானா பாரு. அத பல்சட்டை வச்சு இந்த கடி கடிக்கிறானே. முட்டை வேற தள்ளிட்டான்பா. ஐயோ, பேசிட்டு தானே இருக்கிறோம், அந்த கேப்லயாவது நிறுத்துறானான்னு பாரு பங்காளி. பங்காளி, அந்த சோத்து குவியல கொஞ்சம் கலரு, எனக்கு நம்ம டவுட்டா இருக்கு. அட பாவி, குவிச்சு வச்ச சோத்துக்குள்ள ஒரு கோழி பண்ணையே வச்சிருக்கான்டா. ஏண்டி, கட்டின புருஷனுக்கு கஞ்சி, கட்டளை போறவனுக்கு ஒரு ஜத கோழி, ஒரு டசன் முட்டையா? இப்ப ஏன் விக்கிறான்? கடலை விற்க வேண்டிய முட்டைய வாயில வச்சுன்னு விக்கிறியே, விடாத. உங்க 2 பேராலதான் எங்க அப்பாக்கு விக்குது. அதனால அப்பா, ஐயோ அப்பனே, முருகா, வள்ளி புருஷா, ஞான பண்டிதா, எங்க அப்பாக்கு மட்டும் விக்கல் நின்னுடுச்சுனா எதனா வேண்டிக்கு போற வாய மூட சொல்றோம். வாய மூடு. இப்போ உங்க அப்பனுக்கு விக்கல் நிக்கணும், அவ்வளவுதானே? பங்காளி, அந்த குச்சியை எடுத்து அவன் வாயில சொரு. தயா தண்ணி குடியா, குடி குடி குடி. என்ன இது, ஜல்லில தண்ணி ஊத்தி திம்ஸ் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். சப்பா, எப்படியாவது இளவரத்தவனுக்கு விக்கல் நின்னுதுடா. சூப்பா. சும்மா ஒன்னும் நிக்கல, நான் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டதுனால தான் நின்னுச்சு. இன்னாடி வேண்டிக்கிட்ட? விக்கல் மட்டும் நின்னுடுச்சுன்னா நீங்க 2 பேரும் நிறுத்தரி, உன் பக்திக்கு ஒரு அளவே இல்லையா? ஏண்டி, கொப்ப இருமுனதுக்கு தீச்சட்டியை கையில கொடுத்து கையை வேக வச்சிங்க, இப்ப விக்குனதுக்கு என்னாடி வேண்டிக்கிட்டீங்க? நீங்க 2 பேரும் வேல் குத்துறதா வேண்டிக்கிட்டேன். யாருக்கு, உங்க அப்பனுக்கா? குத்தலாம், கூப்பிடு கூப்பிடு. இல்ல இல்ல, உங்க 2 பேரும் நாக்குலயும் தான் வேல் குத்துறதா வேண்டியிருக்கேன். நாக்குல வேலை குத்துறதா? என்னடா என்னமோ வாழைப்பழத்துல ஊதுபத்தியை குத்துற மாதிரி சுலபமா சொல்றாளுங்க. என்னங்க, ஆண்டவரை நினைச்சு குத்தினா வலிக்கவே வலிக்காது. அப்ப ஒரு பெரிய வேலை கொண்டு வர சொல்லு. ஆண்டவனை நினைச்சுக்கிட்டே உங்க ஒப்பனை ஒரே குத்தா குத்துற, வலிக்காம வாய போடுறோம். வாய முடுறா. ஏண்டி, போஜனம் போற வாயில வேலை குத்துனா வேதனையா இருக்குன்னு உனக்கு தெரியாது? முருகா, அந்த 2 வேலையை எடுத்துட்டு வா. அட பாவி, முருகன் இருக்கிறதே ஒரு வேலை 2 வேலை கேக்குறியா? வேலை எடுத்துன்னு வான்னா சூலத்தை எடுத்துன்னு வந்திருக்கானே. திரிசூல மலையில இருந்து பேத்த எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இதை எப்படியா நாக்குல குத்துவீங்க? இது நாக்குல குத்துறதுலடா. எதுக்கு? தள்ளுங்கடா அந்த பக்கம். டேய், மியூசிக் ஸ்டார்ட். பெரிய இளையராஜா நினைப்பு. பங்காளி, இப்ப எதுக்கு அவன் பின்னாடி போறான்? சூலத்தை குத்துறதுக்கு லொகேஷன் பாக்குறான்டா. டேய், ஒட்டிடா ஆளு பொண்ணு. புடிடா.
அப்பாடா இது நாக்குல குத்துறதுக்கு இல்லையா? தப்பிச்சோம். தேங்க்ஸ்யா. ரொம்ப சந்தோஷப்படாத. நாக்கல குத்துறதுக்கு வேற வேலை இருக்கு. அது எங்க? இங்க இருக்கு. ஆஹா பாத்தியாடா பேட்டை ரவுடி மாதிரி வேலை எங்க வச்சிருக்கான் கேடி. டேய் சும்மா இருடா. ஆ. புசரியா அந்த வேலை கொடுங்களேன், இப்படி கையில வச்சுக்கிறான். டேய் நாக்க நிட்டுடா. இன்னி நிட்டுடா நல்லா. டேய் இருக்கிறதாண்டா நீட்ட முடியும், ஜாயிண்ட் எல்லாம் பண்ணி நீட்ட முடியாது, மெதுவா குத்து. டேய் சும்மா இருடா. அந்த ஆளு பாக்குற பார்வையை பார்த்தா வாய்க்குள்ள கையை விட்டு குடல்லே குத்துருவான் போல இருக்கு. டேய் அதிகமா பேசாதீங்க. நாக்க நிட்டுடா. யாரங்க குரல் கொடுக்குறது? வாடா வாடா. கூப்பிடுறாங்க போ. எந்த சாமி வந்திருக்கிறது? அரவிந்த் சாமி. டேய் பயமுறா சாமி, நீ கேள் சாமி. யாரு வந்திருக்கிறது? நான் தான் வந்திருக்கேன்டா. முருகனுக்கு வேல் குத்துற இடத்துல இங்க ஆத்தாக்கு என்ன வேலை? டேய் வேற நாக்குல குத்த கூடாதுடா. உள்நாக்குல தான் குத்தணும். அத சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. வாய முன்ன எப்படியா உள்நாக்கில வேலை குத்துறது? டேய் ஆத்தா நீங்க வர வேண்டியது 9 மணிக்கு வர ராஜராஜேஸ்வரி சீரியல்ல. அதுல தான் கிராபிக்ஸ் எல்லாம் போட்டு காட்டுவாங்க. இது காமெடி சீரியல். இதுல நீங்க எல்லாம் தேவையில்லை. போங்க போங்க மலை ஏறுங்க. ஆத்தா மலையேறிட்டா. பூசாரி உன் டியூட்டியை பாரு. டியூட்டியை பாக்குறதா? அட பாவீங்களா, இதே வேலையை அலையறீங்களா நீங்களா? ஏன் ஏதோ ஒரு டியூட்டி பாக்குறியாம போய் பாரு. இதான்டா என் டியூட்டி. மாப்பிள்ளைங்களா நீங்களும் பாடுங்க. நாக்கு புண்ணாக்கி தாங்கதா. புண்ணாக்கி உத்து இப்ப நான் உன் நாத்த தருத, நீ என் நாத்த தரு. ஓகேவா? தரு. ஐயா ஐயா அப்பதான் நான் தருக்கிறேன். எப்ப இங்க சோதா கதை எங்க இருக்கு? சோதா கதை சோடா கடையா? லெஃப்ட்ல போய் ரைட்ல திரும்பி ஸ்ட்ரைட்டா போணும். அங்க ஒரு சுத்தி திரும்ப லெஃப்ட்ல போய் ரைட்ல திரும்பி. போதும். சோதா கதைக்கு வை கேட்டா சோதா கம்பெனிக்கு வை சொல்லலாம். புலம்போக்கு போலாம் முடிய வந்துட்டாரு. ஏய் வாடா. வந்துட்டானே இருக்கான். ஏன் சும்மா தட்டு தது தானே தது தன்ன தட்டு தது. டேய் இங்க என்னடா நக்கிட்டு இருக்கீங்க? ஊர்ல எல்லாரும் உங்களை தேடிட்டு இருக்காங்க. எதுக்கு? உங்க மாமனாருக்கு நெஞ்சு வலியா? அண்ணி ஏதோ வேண்டிக்கிட்டாங்க, அத நிறைவேற்றணுமா? ஐயோ வேணாம். இப்போ நாக்கில குத்திட்டாங்கல்ல, இப்போ பின்னாடி ஏதோ பாதிக்க போறோம். ஓதோ நம்ம புயல் மாதிரி ஆந்த பக்கம் போய் ஓதோ. ஏயா நேர்த்தி கடனை முடிக்காம எங்கேயா சுத்திட்டு இருக்கீங்க? நேத்து கதை நேத்தே முச்சாச்சு. போயிட்டு வாங்க. யாரை ஏமாத்திட்டு? ஏயா உங்க கதை மனசாத்தே இல்லையா? கையை வேக வச்சீங்க, நாக்கில வேக குத்துறீங்க. இன்னும் எதையா பத போறீங்க? எங்களை ஒருத்தங்க நாங்க எங்கேயாவது போயிடுறோம். இதெல்லாம் சாமி குத்தமாயி போயிரும் ஐயா. ஏய் மாரியப்பா, ஏய் சிவகுமாரி, 2 பேரும் இழுத்து இப்படி ஒரு மரியாதை கிடைக்காதா? சீக்கிரம் போங்க. வாங்க. டேய் மாடசாமி சிவகுமார் 2 பேரும் இழுத்து வாங்கடா. போங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். டேய் இப்படி வாங்கடா. டேய் நீ தள்ளடா நீ. டேய் இப்படி வாடா. ஏண்டி தர்மபத்திரிகளா, இந்த தடவை என்னடி வேண்டி தொலைச்சிங்க? பங்காளி இந்த பண்ணாடை இரும்பும் போது மூஞ்ச பத்தியா தீச்சட்டிய தூக்கணும். இவன் விற்கும் போது வேலை குத்திக்கிட்டோம். இப்ப நெஞ்சு வலின்னு வந்து நிக்கிறான். ஏதோ ஒரு பெரிய மேட்டரை டெவலப் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி சரியாயிடுச்சுன்னா 108 தேங்காய் உடைக்கிறதா வேண்டி இருக்கேன். 108 தேங்காய் ஒடிக்க போறாங்களா? வேண்டுதல் ரொம்ப சிம்பிளா இல்ல? ஏம்மா என் பொண்டாட்டியோட தங்கச்சி, கொப்பனுக்கு நெஞ்சு வலின்னா உன் வெயிட்டு தூக்கி கொப்ப நெஞ்சில ஒரே மிதியா மிதிச்சு அனுப்ப வேண்டியதானே? ஏன் தேங்காய் எல்லாம் வேஸ்ட் பண்ற? ஏண்டா மாமா உன் மூஞ்சிக்கெல்லாம் 108 தேங்காய், இதெல்லாம் ஓவர்ரா. டேய் மாமனாரே, 2 தேங்காய் ஓரமா உடைச்சு நேர்த்தி கட்டணம் முடிச்சிட்டு உன் பொண்ணுங்களை ஒழுங்கா ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேரு. நாங்க போறோம். வாடா. தம்பிங்களா கொஞ்சம் இருக்கீங்களா? நீங்க இருந்தா தான் தேங்காயே உடைக்க முடியும். பங்காளி தேங்காய் நம்ம தான் ஒடிக்கணுமா? ஏதோ ஆசைப்படுறாங்க, வச்சுட்டு போவாம. சரிடா, நமக்கு டைம் இல்ல. சட்டு புட்டு 108 தேங்காய் சரி பாதியா பிரிச்சு ஆளுக்கு 64 தேங்காய் உடைச்சிருவோம். பங்காளி நீ 1ஆம் கிளாஸ் நிரூபிச்சுட்ட. 108ல பாதி 54 புரியுதா? ஏதோ ஒரு நாள் குடுக்க சொல்றா, உடைக்கலாம். ஓகே மியூசிக் ஸ்டார்ட்.
என்ன பூசாரி உடைக்கலாமா? ஓ நல்லா உடைக்கலாமே. ஆ. சரி சரி போய் வெளியில இருந்து ஒரு 2 கருங்கல் எடுத்துட்டு வா. ஆ. உடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. கல்ல எதுக்கு? அதான் உங்க தலை இருக்குல்ல. தலையா? என்னையா சொல்ற? ஆமாங்க, தேங்காய உங்க தலையில உடைக்கிறதா தான் வேண்டியிருக்கேன். அடி பாவி, அதுக்கு ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கிட்டு வந்து எங்க தலையில போட்டு கொன்னு இருக்க வேண்டியதுதானே? பாவி பங்காளி, நீயே புது புது ஐடியா கொடுப்ப போல இருக்க. அது அடுத்த நேர்த்தி கடன்ல செஞ்சுடுறேன். ராவு காலம் போறதுக்குள்ள சீக்கிரம் உடைக்கணும். இங்க என்னடா முகூர்த்தமா நடக்குது? ராகு காலம் யமகண்டம் பாக்குற. 2 கொலைடா, 2 கொலை. டேய் வாயை மூடுங்கடா. டேய் மாரியப்பா, அவன் தலையில இருக்க துணி ஏறுறா. ஏன்டா மண்டை உடைய போற நேரத்துல மடைய மாதிரி திரிக்கிற? இல்ல பங்காளி, என் தலையில ஒடிச்சா முடியல தான் முதல்ல படும். ஆனா உன் தலையில ஒடிச்சா டைரக்டா மூளை செதுரும். டேய் எல்லாரும் வரிசையா நில்லுங்க. நான் முதல்ல போடி பண்றேன். அப்புறம் எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்து அவன் தலையில உடைங்க. இன்னும் ஒடியலடா. போயிண்டா. டேய் சிவகுமாரே, நான் போடி பண்ணிட்டேன். நீங்க எல்லாரும் வரிசையா வந்து உடைச்சிட்டு போங்கடா. ஐயோ ஏன்னா என் தலையில அழுகி போன தேங்காய் ஒடிக்கிற தண்ணி ஒரே நார்து. அப்பாடா, கடைசி தேங்காய் என் கையாலே முடிக்கிறேன். எங்கடா மகராசா, ஓடுங்கடா. உன்ன ஒடிங்க, உன்ன ஒடிங்க, உன்ன வலிக்கலையே, வலிங்க, வலிக்கலையே. ஐயோ, ஏன் சிரிக்கிறாய்? ஒரே அழுக்கு. நான் சொரிய மாட்டேன் போ. போர் என்றால் புலிகுணம், பொங்கும் என்ப காதல் என்றால் பூமணம், புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்று சரித்திரம் கண்டவர்கள். ஒண்ணுமே புரியல எனக்கு. உனக்கு புரியாதடா? ஐயோ, அம்மாடி, தேங்காவை தலையில உடைச்சதுல 2 மாப்பிளையும் பைத்தியம் ஆயிட்டாங்கம்மா. பரவாயில்லப்பா, ஏதோ ஆத்தா புண்ணியத்துல அரை லூசா இருந்த இதுங்க இனி முழு லூசா தெரியுங்க. அறுக்காத. வராரு வராரு தென்னாலி ராமன் தான். ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோர்த்தே வேணுமடா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா.